இந்த அதிகபட்ச தண்டனையும் 50 லட்சம் ஆளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்ச தண்டனை இல்ல, அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துல பல வழக்குகள்ல வந்து ₹1 எல்லாம் கூட ஃபைனா போட்டிருக்கிறாங்க. இது வந்து ₹1 ஃபைன் கிடையாது, 50 லட்சம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இப்ப இதனாலேயே பொன்முடி அவர்கள் வந்து குற்றவாளியா அப்படின்னா இன்றைக்கு அவர் குற்றவாளி. நீதிமன்றம் நேரடியாகவே கமெண்ட் பாஸ் பண்றாங்க இடி மேல. டு நாட் இன்டிமிடேட் அதர்ஸ், நீங்க உங்களை வரம்புக்குட்பட்டு செயல்படுங்க, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவங்களை மிரட்ட பார்க்காதீங்க அப்படின்றத நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்போ நீதிமன்றம் ஒரு தன்னிச்சையான அமைப்பை பார்த்து நீங்க இப்படி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீதிமன்றத்துக்கு இதை யார் வந்து சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக மக்கள் இருக்கிறார். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இறுதி எஜமானர்கள் பொன்முடி அவர்களுக்கு ஒண்ணு நடந்தது இல்லையா? முதல்ல அவர் வந்து அக்யூட்டல் ஆனாரு, அதுக்கப்புறம் வந்து கன்விக்ட் ஆகுறாரு. எதுல? கிழமை நீதிமன்றத்துல அக்யூட்டல் ஆகி உயர் நீதிமன்றத்துல கன்விக்ட் ஆகுறாரு. ஆனா ஜெயலலிதா அவர்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா கீழமை நீதிமன்றம் அவங்களை கன்விக்ட் பண்ணிச்சு. மைக்கேல் டி குன்ஹா அளித்த தீர்ப்பின்படி அன்றைக்கே அவர் இம்மீடியட்டா வந்து சென்டென்ஸ் பண்றாரு. ஏன் சென்டென்ஸ் பண்றாரு அப்படின்னா he knows the power houses, அவருக்கு எந்த அதிகார மையங்கள் எப்படி செயல்படும் என்பது தெரிந்திருந்த காரணத்தால் சென்டென்சிங்க்கும் கன்விக்டிங்க்கும் கேப் இல்லாம இம்மீடியட்டா அவர் சென்டென்ஸ் பண்றாரு. இந்த வழக்குல என்ன நடக்குது அப்படின்னா அவங்க சாகுற வரைக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கவே முடியல. அந்த இடத்துல பீட் எனிபடி, ஜெயலலிதான்ற இடத்துல யார் இருந்தாலும் குற்றம் செஞ்சுட்டாங்க, நிரூபிக்கப்பட்டிருக்கு, கண்டிக்கப்படணுமா இல்லையா? இப்ப இன்றைக்கு வந்து பொன்முடி அவர்கள் இருக்கிறாரு, அவர் குற்றம் நிரூபிக்கப்படுகிறது, மேலே குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்னா அவர் தண்டனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆனால் அந்த தண்டனை எதுவுமே அனுபவிக்காமல் ஒருவர் இறந்தே போனார். அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில மல்டி குரோர் ஸ்கேம், இரிகேஷன் ஸ்கேம் நடந்தது. மகாராஷ்டிராவுடைய ஹவுசிங் போர்டு ஸ்கேம் அவர் மேல இருந்தது. பிரஃபுல் பட்டேல் இந்தியன் ஏர்லைன்ஸ், அதாவது ஏர் இந்தியா இருக்கு இல்லையா, அதையே வந்து இவர் வந்து ட்ராக்கை மாத்தி ஓட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பிரஃபுல் பட்டேல்ன்றவர், அவரும் தேசியவாத காங்கிரஸ் தான். என்னைக்கு ஏக்நாத் சிண்டேவுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அன்னைக்கே அந்த கேஸ் எல்லாம் வந்து மறந்து போய் விடுகிறது. ஊழல், சொத்து குவிப்பு, இடி, பிஎம்எல்ஏ, சிபிஐ, ஐடி, இப்படி எல்லாரும் கேஸ் போடலாம். இந்த எல்லா கேஸும் ஒரு ரோட்ல போகுது. ரோட்ல போற அந்த கேஸ் பாதி கேஸ் இப்படி போகுது, பாதி கேஸ் அப்படி போகுது. இப்படி போறதெல்லாம் எப்படின்னா நடுவில் நிக்கிற ஒருத்தரை வந்து கையில முத்தம் கொடுத்து பாய் நீ ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ விடுதலை, பாஷா பாய் நீ ஏத்துக்கிடல அப்படின்னா அந்த பக்கம் போய் கன்விக்ட் ஆகும். இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மாதிரி செயல்படுது. ஆமா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், என்ஃபோர்சிங் வாட், அமலாக்கத்துறை. அப்ப ஏதோ ஒண்ணு அமல்படுத்த போறாங்களா? என்ஃபோர்சிங் மெம்பர்ஷிப். எஸ், என்ஃபோர்சிங் மெம்பர்ஷிப் ஆர் தி பிஜேபி ஆர் என்ஃபோர்சிங் ஹிந்துத்துவ ஐடியாலஜி அப்படின்ற விமர்சனம் இடியின் மீது ரொம்ப வெளிப்படையா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்நன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் தோழர் இந்திரகுமார். வணக்கம். வணக்கம். பொன்முடி அவர்கள் அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் என்ற அந்த வழக்கின் அடிப்படையில் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்குது, தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சேர்த்து. அந்த வழக்கு விவரம் என்ன? 13 ஏப்ரல் 2006, 11 மார்ச் 2010, இதுதான் அந்த வழக்கினுடைய காலம். முதல்ல வந்து 6 கோடி 7 கோடி அப்படின்னு கணக்கு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அது வந்து 1.79 crores அப்படின்ற அளவுல வந்து நின்னது. அது வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம கணக்கு காட்ட முடியல, அது எங்க இருந்து வந்ததுன்றத கணக்கு காட்ட முடியல. ஒருவேளை வேற ஒரு ஆடிட்டரால அதை கணக்கு காட்ட முடியலாம், அல்லது வேற ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கோட சேர்ந்து அது கணக்குல வரலாம். இப்போ இந்த வழக்குல வந்து பொன்முடி அவர்கள் தரப்பு வாதம் என்ன அப்படின்னா, விசாலாட்சி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இருக்கு. இப்போ அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை ஏன் கணக்குல எடுத்துக்கிடல அப்படின்றது தான். இல்லை நீங்க லேட்டா பண்ணிட்டீங்க, இப்போ லேட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வேற வழக்கா மாறுது அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா கீழமை நீதிமன்றம் அந்த காரணங்களால ப்ரூவ் பண்ணல. அதாவது இது வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் அப்படின்னா, இப்போ டீ கடைக்காரரு கூட டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் தான், அவர் இன்கம் டேக்ஸ் கட்டுறது இல்லைல்ல, அது வந்து ப்ரொபோர்ஷன்லேயே வராது, அதை டிஸ்ப்ரப்போர்ஷன் சொல்ல முடியாது. இவர் ப. சிதம்பரம் தெளிவா சொல்லுவார், பிளாக் எக்கனாமி அப்படின்றது வந்து அதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதாரமா இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வேர்களை இறுகப்பற்ற வைத்திருப்பது வந்து பிளாக் தான். உலக அளவிலான பிரச்சனை, உலக அளவுல அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல வந்து எதுவுமே அக்கௌண்டட் கிடையாது. ஆனா அதுதான் இந்தியாவினுடைய எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுது. ஏன்னா நீங்க ஒரு 500 ரூபாயை கொண்டு போய் ஒரு முதலாளிகிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த முதலாளி என்ன பண்ணுவாரு, 500 ரூபாய் ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஆனா நீங்க ஒரு 500 ரூபாயை கொண்டு போய் ஒரு பெட்டி கடையில கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பெட்டி கடைக்காரர் 500 ரூபாய்க்கு ஹோல்சேல் மார்க்கெட்ல சரக்கு எடுப்பாரு.
அந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல இருக்கிறவரு அந்த 500 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர்ஸ்ட சரக்கு எடுப்பாரு. மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாரு, அந்த 500 ரூபாயை கொண்டு போய் இது பண்ணுவாரு, ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுவாரு. ரா மெட்டீரியல் ப்ரொக்யூரர் என்ன பண்ணுவாரு, அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது இப்படி ஒரு ஃப்ளோ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஜிடிபியினுடைய பெருக்கம். இப்ப இதெல்லாம் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டு கீழே வருமானா வராது. இப்ப இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து அரசு பதவிகள்ல இருக்கிறவங்க, அரசு பொறுப்புல இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு தான் இது பொருந்தக்கூடியது. ஏன்னா அவங்க மக்கள் பணத்தை கையாடல் செய்து விட்டார்கள் அப்படின்ற அந்த இடம் வருது. தனிப்பட்ட வகையில அந்த எக்கனாமி இதையும் நம்ம ஒப்பிட முடியாது. நான் ஒரு புரிதலுக்காக அதை சொல்றேன். இப்போ அந்த இடத்துல பொன்முடி அவர்கள் 1.79 கோடியை வந்து அக்கௌண்டபிளா இல்லை அப்படின்றது தான் கேஸு. அதுல வந்து பொன்முடி அவர்கள் தரப்பு வந்து விஷாலாட்சி அவர்களுடைய இன்கம் டாக்ஸை எடுத்துக்கணும்னு கேட்கறாங்க. கேட்டதெல்லாம் கேட்டுட்டு ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணது. எந்த காரணத்துக்காக கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணதோ அதே காரணத்துக்காக தள்ளுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல திரு ஜெயச்சந்திரன் அமர்வு வந்து இன்றைக்கு அந்த வழக்குல வந்து தீர்ப்பளிக்க. என்ன கமெண்ட் சொல்லிருக்காங்க ரேஷனலா? 2017 வந்து இந்த வழக்கு வந்து அப்பீலுக்கு போகுது. யாரு, டிவிஎஸ்சி அப்பீலுக்கு போறாங்க ஏடிஎம்கே ஆட்சியில. அப்பீலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இது வந்து லிஸ்ட் ஆனது ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட தான் லிஸ்ட் ஆகுது. இது வந்து எண்ட் ஆகுறதும் ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட எண்ட் ஆயிருக்குது. நடுவில் வந்து 6 நீதிபதிகள் மாறி இருக்கிறாங்க. வெவ்வேறு கட்டங்கள்ல இது ப்ரொசீட் ஆகி வாய்தாவாகி இருக்குது. இப்போ ஜெயச்சந்திரன் அவர்கள் போன தடவை பாஸ் பண்ண கமெண்ட் என்ன அப்படின்னா, தீர்ப்பே தப்பு, கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே தப்பு. அவங்க வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எவிடன்ஸை வந்து புறந்தள்ளி விட்டு மேலோட்டமாக பார்த்து இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால அக்யூட்டல கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லி போன ஹியரிங்ல போட்டிருந்தாரு. இந்த தடவை அவருக்கு சென்டென்சிங் இன்னைக்கு நடந்தது. சென்டென்சிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 பேருக்குமே வந்து 3 ஆண்டுகள், அதாவது பழைய பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டின் படி, ஏன்னா இவர் வழக்கு பதியப்பட்டது எப்போதும் அந்த ஆக்ட் தான் பொருந்தும். இப்போ புதிய சட்டம் வந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் மாறி இருக்கு. பழைய சட்டம் வந்து 3-4 ஆண்டுகள் நினைக்கிறேன். 3 ஆண்டுகள்ன்றது அதிகபட்ச தண்டனை. இந்த அதிகபட்ச தண்டனையும் 50 லட்சம் ஆளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்ச தண்டனை இல்ல, அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துல பல வழக்குகள்ல வந்து 1 ரூபாய் எல்லாம் கூட ஃபைனா போட்டிருக்கிறாங்க. இது வந்து 1 ரூபா ஃபைன் கிடையாது, 50 லட்சம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இப்ப இதனாலேயே பொன்முடி அவர்கள் வந்து குற்றவாளியா அப்படின்னா, இன்றைக்கு அவர் குற்றவாளி. நீதிபதி அளித்த தீர்ப்பின்படி இன்றைக்கு அவர் குற்றவாளி. நாளை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு மாறினால் அவர் நிரபராதி. உச்சநீதிமன்றத்திலையும் கூட அவர் அப்பீலுக்கு போகலாம், மறுபடியும் வழக்கு விசாரணை செய்து அதற்கும் முறையீடு செய்யலாம், ரிவ்யூ பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் வழிவகை இருக்கிறது. அப்போ எந்த கட்டத்திலும் அவர் நிரபராதியாக மாறலாம், மீண்டும் குற்றவாளியாக மாறலாம். இதற்கிடையில வேற சில மெக்கானிசம்ஸும் இருக்கு. இந்த ஞான ஸ்நானம் பண்ணி அவங்கள வந்து புனிதப்படுத்துவதற்கு வேற சில மெக்கானிசம்ஸ் இருக்குது. அந்த மெக்கானிசத்துக்கு உள்ள போயிருந்தா இந்த வழக்கு தீர்ப்பை நோக்கி நகர்ந்திருக்குமா அப்படின்ற அரசியல் கேள்வியை தவிர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு விவாதங்கள்ல பேசும்போது கூட எல்லா தரப்புல இருந்து கேட்கறது என்னன்னா, நீதிமன்றம் தான் ஃபைனல் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் த டெமோக்ரஸி அப்படின்னு இன்றைக்கு நம்ம நம்புறோம். உண்மையிலே நீதிமன்றத்துக்கு அந்த பொறுப்பு ஏன் போகுது அப்படின்னா, இந்த கார்டியன் ஆஃப் டெமோக்ரஸி, கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, ஆஃப்டர் மேத் ஆஃப் எமர்ஜென்சி தான். ஏன் ஆஃப்டர் மேத் ஆஃப் எமர்ஜென்சி அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா ஒருவரை நியமிக்கும் போது ரொம்ப குறைந்த வயது உள்ளவரை அல்லது வந்து சீனியாரிட்டி இல்லாத ஒருத்தரை அவங்க இஷ்டத்துக்கு நியமனம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் கொலிஜியம் வருது. 3 ஜட்ஜ் பெஞ்சு 5 ஜட்ஜ் பெஞ்ச் எல்லாம் போய் அது கொலிஜியம்னு ஒன்று வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரக்சர் ஆகுது. இப்ப அதற்கு முன்னாடி வந்து மாரல் கார்டியன்ற பொசிஷன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருந்ததானா, அப்படி யாரும் வந்து சோமோட்டாவா கிளைம் பண்ணிக்கல. ஆனா இப்ப அந்த கிளைம் வந்து ரொம்ப உறுதிப்பட்டது வந்து எங்க உறுதிப்படுது அப்படின்னா, ஆஃப்டர் மேத் ஆஃப் எமர்ஜென்சி. ஏன் ஆஃப்டர் மேத் ஆஃப் எமர்ஜென்சி இது நடக்குது அப்படின்னா, அதிகார குவிப்பு. இப்ப நிறைய பேர் கேட்கலாம், ஏண்டா பொன்முடி வழக்கு ஊழலை பத்தி பேச சொன்னா நீ வந்து கான்ஸ்டிடியூஷன் எமர்ஜென்சின்னு சுத்தி அடிக்கிறேன்னு கேட்கலாம். எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒரு விவாதத்துல இதை முழுசா பேச முடியாது, ஆனா இந்த நேர்காணல்ல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அதிகார குவிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அதிகார குவிப்பை கேள்வி கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். வி நீட் பைபாஸ் ஆர் வி நீட் அ செக் அப்படின்ற இடத்துலதான் நீதிமன்றம் நமக்கு பயன்படுகிறது. ஆனால் அது உண்மையிலேயே அந்த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கார்டியன் ஆஃப் த டெமோக்ரஸி அப்படின்ற அந்த பர்பஸை சர்வ் பண்ணணும். அது தோற்றத்தில் மட்டும் அல்லாமல் உள்ளடக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த தான் இன்றைக்கு எல்லா நிறுவனங்களின் மீதும். இடி தன்னிச்சையான அமைப்பு தான், இன்கம் டாக்ஸ் தன்னிச்சையான அமைப்பு தான், நீதிமன்றம் தன்னிச்சையான அமைப்பு தான், சிபிஐ தன்னிச்சையான அமைப்பு தான், எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையான அமைப்பு தான். ஆனா இந்த அமைப்புகள் மீதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நீதிமன்றம் நேரடியாகவே கமெண்ட் பாஸ் பண்றாங்க இடி மேல. டு நாட் இன்டிமிடேட் அதர்ஸ். நீங்க உங்களை வரம்புக்குட்பட்டு செயல்படுங்க, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவங்களை மிரட்ட பார்க்காதீங்க அப்படின்றத நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்போ நீதிமன்றம் ஒரு தன்னிச்சையான அமைப்பை பார்த்து நீங்க இப்படி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, நீதிமன்றத்துக்கு இதை யார் வந்து சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக மக்கள் இருக்கிறார்கள்.
இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தான் இறுதி எஜமானர்கள் ஜனநாயகத்தை பொறுத்த கார்டியன் ஆஃப் டெமோக்ரஸி என்பது இன்றைக்கு நாம பேச்சுக்கு வேண்டுமானால் அதிகார பகிர்வு அல்லது அதிகாரத்துடனான மோதல் என்கின்ற பொழுது சட்ட ரீதியான பாதுகாப்பு என்கின்ற இடத்தில் கான்ஸ்டிடியூஷன் கார்டியனாவோ டெமோக்ராட்டிக் கார்டியனாவோ நீதிமன்றம் இருக்கலாமே தவிர உண்மையான டெமோக்ரஸியையும் கான்ஸ்டிடியூஷனையும் பாதுகாக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு. மக்கள் பாதுகாக்கிறார்கள் அப்படின்றது இல்ல, அது மக்களுடைய பொறுப்பு. ஆனா இந்த பொறுப்பிலிருந்து மக்களை விலக்கி வைப்பதற்காக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும். இப்போ பொன்முடி அவர்கள் இன்னைக்கு வந்து கன்விக்ட் ஆயிருக்கிறார். கன்விக்ட் ஆயிட்டாரு அப்படின்னாலே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல செக்ஷன் 8(1) படி வந்து அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரு ஃபார் 6 years. இந்த இப்ப வந்து ஒரு பதவி இழந்துட்டாரு. ஒரு அடுத்தால ஒரு 6 வருஷத்துக்கு அவர் தேர்தலில் போட்டி இன்றைய நிலவரப்படி தீர்ப்பின்படி அவர் போட்டியிட முடியாது. 6 வருஷம் இழக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, அமைச்சராகவும் நீடிக்க முடியாது. 6 வருஷத்துல அவருக்கு வயசு 77. சரியா? இப்ப நான் என்ன கேக்குறேன், இதுக்கு முன்னாடி இதே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அப்படிங்கிற வகையில ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் தண்டிக்கப்பட்டார். இப்போ இவரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ மேல்முறையீட்டுக்கு போய் இந்த தீர்ப்பு அப்படி நிறுத்தி வைக்க முடியும். ஏன்னா அவங்க அந்த குற்றம் சுமத்தப்பட்டதுக்கு பிறகு தீர்ப்பு நிறுத்தி வைக்கிறத தாண்டி இப்ப இதுல வந்து பெயில் ப்ரொவிஷன் கூட இருக்குது. அது வந்து இப்ப சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பெயில் ப்ரொவிஷன் கூட அப்ளை ஆகுது. ஆனா இப்ப வந்து இவங்க இமீடியட்டா என்ன பண்ணணும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக அப்பீல் போகணும். 30 நாள் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 30 நாள்ல எடுத்துக்கிடல அப்படின்னா திரும்ப வாங்க, ஐ வில் கிவ் யூ தி ரிலீஃப் அப்படின்னு சொல்லி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அது ஏன்னா அடுத்தடுத்து ஹாலிடேஸ். இப்ப பொன்முடி அவர்களுக்கு ஒண்ணு நடந்தது இல்லையா, முதல்ல அவர் வந்து அக்யூட்டல் ஆனாரு, அதுக்கப்புறம் வந்து கன்விக்ட் ஆகுறாரு. எதுல? கிழமை நீதிமன்றத்துல அக்யூட்டல் ஆகி உயர் நீதிமன்றத்துல கன்விக்ட் ஆகுறாரு. ஆனா ஜெயலலிதா அவர்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா கீழமை நீதிமன்றம் அவங்களை கன்விக்ட் பண்ணுச்சு. மைக்கேல் டி குன்ஹா அளித்த தீர்ப்பின்படி அன்றைக்கே அவர் இம்மீடியட்டா வந்து சென்டென்ஸ் பண்றாரு. ஏன் சென்டென்ஸ் பண்றாரு அப்படின்னா he knows the power houses. அவருக்கு எந்த அதிகார மையங்கள் எப்படி செயல்படும் என்பது தெரிந்திருந்த காரணத்தால் சென்டென்சிங்க்கும் கன்விக்டிங்க்கும் கேப் இல்லாம இம்மீடியட்டா அவர் சென்டென்ஸ் பண்றாரு. அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது, அதனால பண்ணாரு. ஆனா அதற்கு அடுத்து தீர்ப்பு கொடுத்த குமாரசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா 10% கீழே தானே இருக்கு சொத்து குவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை தள்ளி விட்டுட்டு அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்து வந்து அவங்கள வந்து விடுவிக்கிறாரு. அதற்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு நடந்த போது தமிழ்நாடு டிவிஎஸ்சி சிறப்பாகவே விசாரித்திருக்கிறது அப்படின்லாம் கூட பாராட்டு தெரிவித்தார்கள். ஆனா அந்த வழக்குல என்ன நடக்குது அப்படின்னா அவங்க சாகிற வரைக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கவே முடியல. அந்த இடத்துல பீட் எனிபடி ஜெயலலிதான்ற இடத்துல யார் இருந்தாலும் குற்றம் செஞ்சுட்டாங்க, நிரூபிக்கப்பட்டிருக்கு, தண்டிக்கப்படணுமா இல்லையா? இப்ப இன்றைக்கு வந்து பொன்முடி அவர்கள் இருக்கிறாரு, அவர் குற்றம் நிரூபிக்கப்படுகிறது, மேலே குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்னா அவர் தண்டனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆனால் அந்த தண்டனை எதுவுமே அனுபவிக்காமல் ஒருவர் இறந்தே போனார். பிறகு இந்த பத்திரம் பதியும் போது ஒண்ணு சொல்லுவாங்க, அனுபவ பாத்தியதே அப்படின்னு சொல்லி ஒண்ணு எழுதி தருவாங்க. என்னது? நீ இருக்கிற காலம் வரைக்கும் நீ இதை பயன்படுத்திக்கலாம், ஆனா நீ இதை விற்கவோ இன்னொருத்தர் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணவோ முடியாது, ஓனர் நான் தான், நீ இதை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா வந்து அனுபவ பாத்தியதை எழுதி தருவாங்க பத்திரத்துல. அந்த மாதிரி தண்டனை இல்லாமல் திரிந்து கொள்வதற்கான அனுபவ பாத்தியதை பலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுக்கு தீர்ப்புக்கு பிறகும் அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா இல்லாமல் அதற்கு பிறகு 2014 இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேருக்கு அவங்க தீர்ப்பை நோக்கி போய்கொண்டிருக்கும் போதே ட்ரையல் பேஸ்லயே அவங்களை வந்து உள்ள இருந்து வெளியே தள்ளிடுறாங்க, அவங்களுக்கு கிளீன் ஷீட் கொடுத்துறாங்க. அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில மல்டி குரோர் ஸ்கேம், இரிகேஷன் ஸ்கேம் நடந்தது. மகாராஷ்டிராவுடைய ஹவுசிங் போர்டு ஸ்கேம் அவர் மேல இருந்தது. பிரஃபுல் பட்டேல் இந்தியன் ஏர்லைன்ஸ், அதாவது ஏர் இந்தியா இருக்கு இல்லையா, அதையே வந்து இவர் வந்து ட்ராக்கை மாத்தி ஓட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பிரஃபுல் பட்டேல்ன்றவர், அவரும் தேசியவாத காங்கிரஸ் தான். என்னைக்கு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அன்னைக்கே அந்த கேஸ் எல்லாம் வந்து மறந்து போய் விடுகிறது. ஏக்நாத் ஷிண்டேங்கிறவரு பிஜேபி பக்கம், ஏக்நாத் ஷிண்டே பிஜேபி ஆதரவோடு இப்ப மகாராஷ்டிராவை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர். இப்போ இந்த 2 பேர் மட்டும்தானா? இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சகன் புஜ்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கரப்ஷன் பியூரோ கேஸ், இங்க எப்படி டிவிஎஸ்சி கேஸோ அதே மாதிரி அங்க ஆன்டி கரப்ஷன் பியூரோ கேஸ். அந்த கேஸ்ல இருந்து அவர் வந்து என்ன ஆனார்னே தெரியல, பிஜேபி ஃபேக்ஷனுக்கு போயிட்டாரு, கேஸ் வந்து கமுக்கமாக்கப்படுகிறது. அடுத்து இன்னும் சுவேந்து அதிகாரி அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், சாரதா சிட் ஃபண்ட் ஊழல்ல சம்பந்தப்பட்டவர். அவரு மோடியால் கண்டிக்கப்பட்டு சுத்தபத்தமாக்கி விட்டார் இன்னைக்கு. அடுத்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்போ பிஜேபிக்கு போய் அஸ்ஸாம்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவர் வந்து நீர்ல தண்ணியில ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு புக்கே போட்டாங்க பிஜேபி. புக்கு போட்டு அவர் ஊழல்வாதின்னு முத்திர குத்திட்டு கட்சியில சேர்ந்தோடனே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. எனக்கு நேரத்துல ஒண்ணு நினைவு வருது,
ஆனால் அம்பேத்கர் வந்து அந்த சௌதார் குளத்தில் தண்ணி எடுத்த உடனே அவன் 108 குடத்துல கோமியத்தை நிரப்பிட்டு வந்து, கோமியம் மட்டும் இல்லை, அந்த கோமியம், தயிர், பஞ்சகவியத்தை கொண்டு வந்து அதில் போட்டு புனிதமாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தர்மத்தில் இது இருக்குது, புனிதமாக்குறது. இன்னும் முகுல் ராய் இருக்கிறாரு, நாராயண் ராணே இருக்கிறாரு, ஹசன் முஷ்ரிப் இருக்கிறாங்க, பிரதாப் சர்நாயக், ஒய்எஸ் சௌத்ரி, புருஷோத்தம் சபாரியா, சிஎம் ரமேஷ், யஷ்வந்த் ஜாதவ் மற்றும் யாமினி ஜாதவ், எல்லாத்துக்கும் உச்சகட்டமா பிஎஸ் எடியூரப்பா மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து வந்த உடனே எடியூரப்பா வந்து ரிலீவ் ஆயிடுறாரு. திரும்ப சிஎம் ஆக்குறதுக்கு உடனடியா பதவி பிரமாணம் நடத்துறதுக்கெல்லாம் வந்து அங்க கூத்துகள் நடந்தது. அப்போ இங்க வந்து ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. ஊழல், சொத்து குவிப்பு, இடி, பிஎம்எல்ஏ, சிபிஐ, ஐடி, இப்படி எல்லாரும் கேஸ் போடலாம். இந்த எல்லா கேஸும் ஒரு ரோட்ல போகுது. ரோட்ல போற அந்த கேஸ் பாதி கேஸ் இப்படி போகுது, பாதி கேஸ் அப்படி போகுது. இப்படி போறதெல்லாம் எப்படின்னா, நடுவுல நிக்கிற ஒருத்தரை வந்து கையில முத்தம் கொடுத்து பாய் நீ ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ விடுதலை, பாஷா பாய். நீ ஏத்துக்கிடல அப்படின்னா அந்த பக்கம் போய் கன்விக்ட் ஆகணும். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீதிமன்றத்துக்கு இதுல உள்நோக்கம் இருக்கிறதா? நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கணும் அப்படின்றது யாருக்கும் நோக்கம் கிடையாது. நீதிமன்றம் தன்னிச்சையான அமைப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்றதுதான். ஆனா அந்த தீர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு. விளைவுகளின் அரசியல் நோக்கத்தை நம்ம பேசிதான் ஆகணும். தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கோ அல்லது தீர்ப்புக்கோ உள்நோக்கம் இல்லைன்னு தள்ளிடலாம். ஆனா அந்த விளைவுகளுக்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விளைவுகளுக்கு பொன்முடி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை விலையாக இன்றைக்கு கொடுக்க போகிறாரா? அந்த விளைவுகளுக்கு திமுக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை விலையாக கொடுக்க போகிறதா? இப்போ இந்த விஷயத்துல வந்து திமுக தரப்பை நோக்கி தொடர்ந்து எழுப்பப்படுற கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இவ்வளவு நாள் கன்விக்ஷனே இல்லாம ஒரு நிலையை வச்சிருந்தீங்க, நீ கன்விக்ட் ஆயிட்டீங்க, இனிமேல் என்ன செய்ய போறீங்க அப்படின்றதுதான் திமுகவை நோக்கி வரக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ திமுக இதுல வந்து ஊழல் கட்சியா அப்படின்னா, இப்ப ஜெயலலிதா அவர்கள் ஊழல் பண்ணாங்க, சொத்து குவிப்பு செஞ்சாங்க. நான் சொல்லல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அவங்கதான் ஏவன், அவங்க உயிரோட இல்ல. அதனால வந்து அவங்களுக்கு அடுத்து இருந்த சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க. உயிரோட இருந்திருந்தா 2 பேரும் சேர்ந்து தான் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க தீர்ப்பு வரும்போது. ஆனா உயிரோடு இருக்கும் வரை தீர்ப்பு வராத ஒரு நிலை இருந்து கொண்டே இருந்தது. இப்போ இந்த பக்கம் மரணம் அவரை தீர்ப்பிலிருந்து, தண்டனையிலிருந்து காப்பாற்றியது. அவர் மரணிக்கும் வரை தீர்ப்பிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். மரணம் எல்லாம் காப்பாத்தல. மரணம் யாரை காப்பாத்துச்சு? மரணம் ஒருவரை தண்டிக்கத்தான் செய்யுமே தவிர மரணம் ஒருவரை தண்டித்து விட்டது. நான் என்ன சொல்றேன், இப்போ 2024 எலெக்ஷன் நெருங்கி வருது. இந்த சூழல்ல இந்த தீர்ப்புகள் வருது. நீங்க தீர்ப்பின் விளைவு அப்படின்னு சொல்றீங்களே, இந்த தீர்ப்பின் விளைவு 2024 எலெக்ஷன் இதை ஒப்பிடும் பொழுது இது வேற மாநிலங்கள்ல முன்மாதிரி உண்டா? இப்போ வந்து 5 மாநில தேர்தல் நடந்தது, இதர மாநில தேர்தல் நடக்கும்போது இந்த மாதிரி விவகாரங்கள் நடந்துச்சா? இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அரசியல் நோக்கத்துக்காகத்தான் நகர்த்தப்படுகிறது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு வெளியே நடக்கிற விஷயத்த பேசுவோம். இப்போ இந்த கேசஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, இடி ஒரு பக்கம், சிபிஐ ஒரு பக்கம், ஐடி ஒரு பக்கம். இப்போ இவங்க எல்லாம் வந்து மூவ் பண்றாங்க. 2 உதாரணங்கள். ஒன்று, முதல்ல சத்தீஸ்கர் எடுக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். அந்த ஊர்ல வந்து மகாதேவ் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு பெட்டிங் ஸ்கேம் நடக்குது. அந்த பெட்டிங் ஸ்கேம்ல வந்து ஈடுபட்டவங்க யாரு அப்படின்னா, அதற்குரிய ப்ரொமோட்டர்ஸா ஒரு சிலர் தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அந்த 2 பேரும் தொடர்ந்து விசாரணைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஒன் ஃபைன் டே, திடீர்னு ஒரு நாள் பூபேஷ் பாகல் வீட்டுல ரெய்டு. பூபேஷ் பாகல் யாரு? சத்தீஸ்கரனுடைய முதலமைச்சர், காங்கிரஸ்காரர். அவர் வீட்டுக்கு ரெய்டு போகுது. பல இடங்கள்ல ரெய்டு பண்றாங்க. எலெக்ஷனை ஒட்டி இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷன் வந்து இப்பதான் நடந்தது, டிசம்பர் மாதம் நடந்தது. தீர்ப்பு வந்து எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்தது. இது நடந்தது ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்துல அவர் வீட்டுக்கு ரெய்டு போறாங்க. ராய்ப்பூர்லயும் துர்க்ன்ற இடத்துலயும் அவர் இடங்களுக்கு ரெய்டு போறாங்க. 14 கோடி ரூபாய் கைப்பற்றினதா சொல்றாங்க. இந்த 14 கோடி ரூபாய்க்கு இடி வந்து ஒரு கணக்கு சொல்லுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7ஆம் தேதி நவம்பர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இது பெட்டிங் ஸ்கேமில் இருந்து பெறப்பட்ட தொகை. இப்ப இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதை சொல்ல மாட்டோம், அதை நாங்க நம்புறோம். இது அங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கோர்ட்லயும் சொல்லுவோம். கோர்ட்ல ஆதாரம் கேட்டா அதை தேடிக்கிட்டு இருக்கோம் மைலாட் அப்படின்பாங்க. இந்த நிலையில தான் அவரு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. இடி வந்து நவம்பர் மாசம் இப்படி ஒண்ணு நடக்குது இல்லையா, நவம்பர் மாசம் தான் இடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுது. நவம்பர் இறுதியில எலெக்ஷன், நவம்பர் 7ஆம் தேதி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, ஸ்டேட்மெண்ட் வருது, ஆதாரம் வேணும்ல. ஆதாரத்தை யாரு ரிலீஸ் பண்றா அப்படின்னா, பிஜேபி ரிலீஸ் பண்ணுது. பிஜேபி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் இந்த பெட்டிங் ஸ்கேம்ல ஈடுபட்ட ஆளு, இந்த மாதிரி நான் வந்து முதலமைச்சருக்கு வந்து இத்தனை கோடி கொடுத்திருக்கேன், 500 சொச்சம் கோடிகள் வந்து நான் வந்து அவங்களுடைய தேர்தலுக்காக கொடுத்திருக்கேன், 450 கோடிக்கு மேல ஆல்ரெடி டிஸ்பர்ஸ்டு அப்படின்னு சொல்லி அவரு கிளைம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வருது. இந்த வீடியோவை ஆதாரமா வச்சு அவர் மேல வந்து இசிஐஆர் போடுறாங்க.
அவர் தொடர்ந்து அவரை சம்மன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எலெக்ஷன் வேலையை நீ பார்க்க கூடாது. முதலமைச்சரின் மீதான அதிருப்தி, காங்கிரசின் மீதான அதிருப்தி, இதை உருவாக்கும் நோக்கத்தோடு இது நடத்தப்படுகிறது. இது நடத்தப்படும் போதே பூபேஷ் பாகல் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாரு? இது போன்று என்னை தேவையில்லாத விஷயத்தில் சம்பந்தப்படுத்துவதற்காக தொடர்ந்து திட்டமிட்ட வகையில் முயற்சித்து வருகிறார்கள் அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்குல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டு நாட் கிரியேட் அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபியர். நீங்க ஒருத்தரை வழக்குக்குள் சேர்ப்பதற்காகவே பயத்தை உருவாக்கும் சூழ்நிலையை நீங்கள் கையாளக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஈடிக்கு தலையில குட்டு வைத்தது. இப்ப தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக வந்தது? இது ஒண்ணு. ரெண்டாவது, ராஜஸ்தான்ல கெலாட் முதலமைச்சர், தொத்தாஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் காங்கிரசினுடைய அந்த மாநிலத்தினுடைய பிரதேஷ் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். 2 பேர் பசங்களையும் ஈடியில முடக்கிறது அப்படின்றது திட்டம். சரி, திட்டவட்டமா ஏதாவது ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னா எதுலையுமே ஆதாரம் இல்லை. ராஜஸ்தான் மட்டும் இல்ல, ஜார்க்கண்ட்ல சிபு சோரன் அவர்களுடைய பையன் ஹேமந்த் சோரன், இந்த 2 பேருக்கும் எதிராக தொடர்ந்து வரக்கூடிய நெருக்கடிகள், இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தேர்தலை ஒட்டி. டிசம்பர்ல எலெக்ஷன்னா ஆகஸ்ட்ல எல்லாம் வேலையை ஆரம்பிக்கும். ஆகஸ்ட்ல வேலையை ஆரம்பிச்சு டிசம்பருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் பிஜேபியில சேர்றதுக்கு ஆள் சேர்ப்பாங்க. இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மாநிலங்கள்லயும் இதுதான் நிலைமை. மகாராஷ்டிரால நடந்ததை நம்ம பார்த்தோம், சத்தீஸ்கர்ல நடந்ததை பார்த்தோம், மத்திய பிரதேசல நடக்கிறத பாக்குறோம், ராஜஸ்தான்ல நடக்கிறத பாக்குறோம், ஜார்க்கண்ட்ல நடக்கிறத பாக்குறோம், தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மிரட்டலின் பெயரால், ஈடியின் பெயரால், ஐடியின் பெயரால் ஒவ்வொருவரும் மிரட்டப்படுகிறார்கள். அவர்கள் பிஜேபியில் சேர்ந்தவுடன் ஞானஸ்நானம் செய்யப்படுகிறார்கள். அப்போ பிஜேபி எதிர்பார்ப்பது அல்லது ஈடி எதிர்பார்ப்பது, மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார் எங்க ஆம் ஆத்மி கட்சி. மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல கூட பெயில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் மறுக்குது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு மெடிக்கல் கிரவுண்ட் எல்லாம் ஒரு ரீசனே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்குது. வேறு காரணங்களுக்காக அப்ளை பண்ணுங்க பெயில அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி அடித்து கொண்டே இருக்கிறது. இவங்க 2 பேரும் வச்ச உண்மை ஒரே ஒரு விமர்சனம், ஒரு காமன் லைன் என்ன அப்படின்னா, பிஜேபியில சேர சொல்லி என்னை விசாரணையில ஈடி அதிகாரிகள் நெருக்குனாங்க அப்படின்ற உண்மையை 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. இதை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மாதிரி செயல்படுது. ஆமா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்சிங் வாட்? அமலாக்கத்துறை. அப்ப ஏதோ ஒண்ணு அமல்படுத்த போறாங்களா அப்படின்னா மெம்பர்ஷிப். எஸ், என்ஃபோர்சிங் மெம்பர்ஷிப் ஆர் த பிஜேபி ஆர் என்ஃபோர்சிங் ஹிந்துத்துவ ஐடியாலஜி அப்படின்ற விமர்சனம் ஈடியின் மீது ரொம்ப வெளிப்படையா இருக்கு. நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்ற கதை தான் ஈடியோட கதை. அங்கித் திவாரின்னு ஒருத்தர் நேத்து மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளை அவருக்கு பிணை மறுத்து இருக்கிறது. ஈடி ஆபீசரு, என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர், அவருடைய டெசிக்னேஷனே 75 எஃப்ஐஆர் வீட்டுல வச்சிருக்கிறாராம். என்ன பண்றீங்க 75 எஃப்ஐஆர் வச்சுட்டு? சொந்த டாக்குமெண்ட் மாதிரி வச்சிருக்கிறாராம். 75 பேரை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாராம். இதுல பல்வேறு மூத்த அதிகாரிகள் தொடர்புல இருக்கிறாங்க. இவர் பிணை கேட்டு அப்ளை பண்றாரு, நீதிமன்றம் மறுத்து இருக்கிறது. இப்போ ஈடி என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட இருந்த தரவுகளை பூரா திருடிட்டு போயிட்டாங்க. ஆமா, அது திருட்டு இல்ல, அதிகாரப்பூர்வமா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நீங்க செந்தில் பாலாஜி வீட்டில் அள்ளிட்டு போறது எப்படி ஒரு சோதனையோ, அதே போல டிவிஎஸ்சி உங்க ஆபீஸுக்குள்ள எடுத்துட்டு போனது சோதனை தான். இதுல எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது. மக்கள் இந்த ஊழல் எதிர்ப்பு மக்கள் விஷயத்துல ஒண்ணுதான். மக்கள் என்ன இதுல பாப்பாங்க? 1.79 கோடியா? இது 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கையில காசை காணோம். 7.5 லட்சம் கோடி கரியாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கையை சொல்லுது. இப்ப வரைக்கும் அதன் பேரில் நமக்கு கோபம் வரவில்லை. யார்? ஒன்றிய அரசு கரியாக்கி இருக்கிறது. 1 கிலோமீட்டருக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுவீங்க? 1 கிலோமீட்டர் ரோடு போறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணலாம்? ஒரு கணக்கு சொல்லுங்களேன். 4 கோடி 5 கோடி செலவு. நம்ம ரோடு போடுறது இல்ல. அதனால 1 கிலோமீட்டருக்கு 100கணக்கான கோடிகள் ஒதுக்கப்பட்டதாக போலியான ஒரு தரவுகள் தயாரிக்கப்பட்டு 7.5 லட்சம் கோடி அதுல ஸ்கேம் நடந்திருக்கிறது. இன்சூரன்ஸ், மக்கள் உயிரை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட இன்சூரன்ஸ் திட்டத்துல 0000000000 இந்த நம்பர்ல இன்சூரன்ஸ், 999999999 இப்படின்ற நம்பர்ல லட்சக்கணக்கான பேருக்கு இன்சூரன்ஸ். இப்படி யார் நம்பர்னே தெரியாம செத்து போன பேர்கள்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதில் முறைகேடு நடைபெற்று இருக்கிறது. அவங்க திரும்ப செத்து போகாம பாதுகாக்கிறது. இது ஊழல் இல்லையா? இது ஊழல் இல்லையா? அதானி நடத்தி இருப்பது என்ன? அதானியின் பெயரால் வாங்கப்பட்ட கடன் எதுவுமே திருப்பி செலுத்தப்படவில்லை. ஆனா அதானிக்கு இந்திய அரசு கடன் மட்டும் கொடுக்கல, முதலீடும் கொடுக்குது. எப்படி? எல்ஐசி முதலீடு பண்ணுது, ஸ்டேட் பேங்க் முதலீடு பண்ணுது, அரசு நிறுவனங்கள் எல்லாம் அதானியின் நிறுவனங்களுக்கு முதலீடு பண்ணுது. ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது என்னன்னா, மக்கள் அந்த ஷேரை எவ்வளவு நம்பி வாங்குறாங்க, எவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அந்த நிறுவனம் வளரும். அதே போல நிறுவனம் என்ன செய்யுதுன்றதை பொறுத்து தான் இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
இப்ப மக்கள் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இல்ல, நிறுவனமும் டெலிவரி பண்ண தயாரா இல்ல. ஏன்னா அப்படி ஒரு நிறுவனமே செயல்பாட்டுல இல்ல. போலியான பெயர்கள்ல போலியான செல் கம்பெனிஸை வச்சுக்கிட்டு அதன் மூலமா இவங்க உள்ளுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பாவலா காட்டுறது. அரசு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய நிதியை கொண்டு போய் அதானிக்கு கொட்டி அதானியை மிகப்பெரிய முதலாளியாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையான வளர்ச்சி. எப்படி பலூனை ஊத ஊத பெருசாகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி ஊத ஊத அதானி பெருசாகிட்டே இருக்கிறார். இந்த விஷயம் எல்லாமே எங்கேயோ நடக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான். எங்க நடக்குது? தமிழ்நாட்டுல நம்ம கட்டுற ஒவ்வொரு ரூபா எக்ஸ்ட்ரா கரண்ட் பில்லும் யாரு வீட்டு காசு? நம்ம வீட்டு காசு. யாருக்கு போகுது? அதானிக்கு போகுது. ஏன் அதானிக்கு போகுது? இந்தியா முழுக்க வரக்கூடிய நிலக்கரி இறக்குமதியை கண்ட்ரோல் பண்ற அத்தாரிட்டி அதானி வச்சிருக்கிறாரு. எப்படி வச்சிருக்கிறாரு? ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் ஒவ்வொரு போர்ட் துறைமுகங்கள்லயும் லாஜிஸ்டிக்ஸுக்கு தனித்தனியா ஏலங்கள் நடக்கும். சிமெண்ட் ஒருத்தர் இது பண்ணிருப்பாரு, நிலக்கரி ஒருத்தர் எடுத்திருப்பாரு, டெக்ஸ்டைல்ஸ் ஒருத்தர் எடுத்திருப்பாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் டிஸ்பேச் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு துறைமுகங்கள்ல 14க்கும் மேற்பட்ட துறைமுகங்கள்ல எல்லா இடங்கள்லயும் இந்த நிலக்கரி வாங்குறதுல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல அடிச்சு புடுங்கி இருக்கிறது. யார் அடிச்சு புடுங்கி இருக்கிறா? அதானி மத்தவங்கள்ட்ட இருந்து அடிச்சு புடுங்கி இருக்கிறாரு. இந்த நிலக்கரி எப்படி வருதுன்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். நிலக்கரி சும்மா வரல. இங்கிருந்து வெளியே போய் அல்லது வேற நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போய் அங்கிருந்து மொரீசியஸ் தீவுக்கு போகுது. மொரீசியஸ் தீவுக்கு எங்க போகுது அப்படின்னா இவங்களுடைய நிறுவனத்துக்கே போகுது. அந்த நிறுவனத்திட்ட இவங்க நம்மளுக்கு வாங்கி சப்ளை பண்ற மாதிரி கையமாத்தி இப்ப எப்படி மதிப்பை ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க நானும் கேமராமேன் இருக்கிறோம். உங்கள்ட்ட இருந்து நான் 1 ரூபா வாங்குறேன், அந்த 1 ரூபாய் அவர்கிட்ட கொடுக்கணும். இதுதானே டீலிங்கு. அப்படி வாங்காம நான் 1 ரூபா வாங்கிட்டேன், இந்த 1 ரூபாய்க்காக நான் 2 ரூபா செலவு பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு 3 ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தை சுரண்டி தின்று கொண்டிருப்பது அதானி. 1 ரூபாய் 3 ரூபாய்க்கு விற்கிறதா? ஆமா, 1 ரூபாய் 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஒரு நிலக்கரிய 50 பைசாக்கு வாங்குறான் அப்படின்னா இங்க 3,000 ரூபாய்க்கு விற்கிறான். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இங்க எலக்ட்ரிசிட்டி பில் ஏறுது. ஏன் எலக்ட்ரிசிட்டி பில் ஏறுது? இது எல்லாத்தையும் மின் விநியோகத்தை கண்ட்ரோல் பண்றது ஒன்றிய அரசு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா அணுகுலை நிலையங்களா இருக்கட்டும், முக்கியமான பவர் பிளான்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்றிய அரசு கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம மாநில அளவில் இருக்கக்கூடிய எல்லாமே தெர்மல் பவர் பிளான்ஸ் தான். தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு எது சப்ளை? நிலக்கரி தான் சப்ளை. அப்ப அந்த நிலக்கரி யார் கண்ட்ரோல் பண்றா? அதானி. சரி, மின் விநியோக திட்டத்தை யார் கண்ட்ரோல் பண்றா? உதய் மின் திட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசு. அப்ப அதானிக்கு அதிக காசு போகணுன்றதுக்காக ஒன்றிய அரசு உதய் மின் திட்டத்தின் கீழே நீங்க இவ்வளவு அடிப்படை விலை நிர்ணயம் செய்யணும்ன்ற கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. அதனால இங்க மின்சார வரி ஏறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் வாழ்வாதாரம் நேரடியாக பாதிக்கப்படுகிறது அதானியின் பெயரால். அப்போ இந்த சுரண்டலை பற்றி நமக்கு கவலை இல்லை அப்படின்னா நம்ம எதை பத்தி தான் பேச போறோம்? மக்கள் இதை புரிஞ்சுக்கணுங்கிறது ரைட்டு. ஆனா மக்கள் இங்கிருந்து அந்த ஒன்றிய அரசு அதானி இந்த விஷயம் பெரும்பாலும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உடனடியாக அவங்க விளங்கி இதெல்லாம் நம்ம பிரச்சனை அப்படின்னு உடனடியாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அறிஞர் என்று அறியப்படுகிற ஒரு நபர் ஆஷிஷ் நந்தி அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட சாதிகள்லேருந்து வர்றாங்கல்ல இவங்கெல்லாம் அரசியல் பங்கேற்பு நிகழ்த்த போய் தான் இங்கே ஊழலுங்கிறது அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த சாதாரண மக்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உண்டா? இப்போ ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது என்ன? இப்போ பொன்முடியை பிடிச்சி உள்ளத்துக்கு போடுறாங்க. இந்த ஊழல் எதிர்ப்பு ஆக்சுவலி இப்போ நம்ம 2014 அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் மோடியை அரியணையில் அமர்த்தியது. இப்போ அதுக்கும் இந்த ஆஷிஷ் நந்தி சொல்றதுக்கும் நம்ம இவர் இருக்கார்ல பாபா ராம்தேவ், அவரு கூட மோடி தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ரயில் இருக்கு. ஒரு காலத்துல ரயில் யார் மட்டும் போகக்கூடியதா இருந்தது? வெள்ளக்காரன் மட்டும் போறதா இருந்தது. வெள்ளக்காரனுக்கு அப்புறம் யாரு போகக்கூடியதா இருந்தது? இங்கிலீஷ் பேச தெரிந்த துரைமார்களுக்கு நெருக்கமானவர்கள். அது யாரு? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க அதிகமா பயணிக்கக்கூடியதா இருந்தது. பார்ப்பன உயர் சாதிகள், பார்ப்பன பனியா உயர் சாதிகள் மட்டும்தான் உள்ள போறதாக ஏற்பாடு இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ரயில்வே அப்படின்றது எளிய மக்களின் பயன்பாட்டு வாகனமா மாறி இருக்கு. ஏன் மாறுது? மாறினதுக்கு அப்புறம் என்ன பேச்சு வருது? ரயில்னா பாருங்க, எல்லா பேரும் பாருங்க பீடாவை போட்டு ஏறுவானுங்க, அங்க மாட்டை தூக்கிட்டு ஏறுவானுங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஏறிட்டு வர்றான். ஆமா, அப்படிதான் ஏறுவான். அவன் அப்படிதான் ஏறுவான். அவன் போறதுக்கு 10,000 பேர் ரயில்வே ஒரு ஸ்டேஷன்ல 1000 பேர் நிக்கிறான். 1000 பேருக்கு தேவையான பெட்டியை நீ விடுறீங்களா? விடல. 1000 பேருக்கு தேவையான பெட்டியை கொடுத்துட்டு அதுல 2000 பேர் ஏறினாங்கன்னா குறை சொல்லலாம். மொத்தமாவே ரயில் பெட்டியில 500 சீட்டை போட்டுட்டு 2000 பேரை உள்ள ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க, அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அன்ரிசர்வ்டுல தான் இந்த குற்றச்சாட்டு எல்லாமே வரும். ரிசர்வேஷன்ல ஏறிட்டா பூரா பேருக்கும் பத்திக்கிட்டு வருது. ஏன் பத்திக்கிட்டு வருது? அவனும் நம்ம கூட பிறந்தவன் தான், அவனும் நம்ம நாட்டுல வாழ்றவன் தான், நம்மளுடைய வளர்த்த பகிர்ந்து சாப்பிட்றவன் தான். ஆனா ஏன் அவன் மேல மட்டும் எரிச்சலா வருது? இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையும். எல்லாருக்கும் ஆனதாக ஒரு விஷயம் மாறும்போது அதை பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்களுக்கு தெரியாது, அவங்க பழகிப்பாங்க. தேவர்மான் படத்துல சொல்ற மாதிரி தான், அவன் பொறுமையாத்தான் வருவான், அவன் பழக லேட் ஆகும், இப்படிதான் நடக்கும்.
இப்போ எல்லா விஷயத்திலும் இப்படிதான். இப்ப ரிசர்வேஷன், கல்வியில ரிசர்வேஷன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? முழுசா 15 வருஷம் கூட நம்மளுக்குன்னு ஆகல. ஆனா அதற்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க, முழுமையாக அமல்படுத்தப்படல. இப்படி பிரச்சனை இருக்குல்ல. ஆனா இது எல்லாத்தையும் திசை திருப்பிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, எல்லா பேரும் வந்துட்டாங்க, அதனால பிரச்சனை. கூட்டம் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஓபிசி உள்ள வந்துட்டான், எஸ்சி உள்ள வந்துட்டான், எஸ்டி உள்ள வந்துட்டான், இவன்லாம் உள்ள வந்ததுனால ஊழல் ஆயிருச்சு அப்படின்றது இல்ல பிரச்சனை. இவன்லாம் உள்ள வந்ததுனால அவன் ஊழல் பண்றது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே இந்த நாட்டுல யாரெல்லாம் அதிகார மையத்தில் இருந்தார்கள் கடந்த 2000 ஆண்டுகளாக? யாராவது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரோ பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவரோ சுதந்திர இந்திய வரலாற்றுல அதிகார மையத்தின் உச்சாணி கொம்புல உட்கார்ந்து இருக்கிறாங்களா? இல்லையே. எத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதிகார மையத்தை ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும், பிராமண வைசிய அடுக்கில் தங்களை இருப்பவர்களாக கருதி கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அமர்ந்து கொண்டு. அப்போ அவங்க செய்யற ஊழல் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. டாடா அடிக்கிற ஊழலை யார் எக்ஸ்போஸ் பண்ணா? அண்ணா எக்ஸ்போஸ் பண்ணாரு. டாட்டாவுக்கும் காந்திக்கும் இருக்கிற கூட்டணிய, டாட்டாவின் பெயரால் இங்கு ஏழை மக்கள் வஞ்சிக்கப்பட்டதை அண்ணாதுரை வந்துதான் கண்டிக்க முடிந்தது. அதற்கு முன்னாடி யாருக்கும் அது கண்ணுக்கு தெரியல. காந்தியின் பெயரால் நடத்தப்படும் கொள்ளை, கதரின் பெயரால் நடத்தப்படும் கொள்ளை, இந்தியாவில் சுய உற்பத்தி பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு நம்மளை பூரா ராட்டை சுத்த விடுவாரு. காந்திக்கு ஸ்பான்சர் யாரு? டாட்டா பின்னாடி நின்றுகிட்டு அவர் ராட்டை சுத்துறாரா? அவர் மில்ல போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க ராட்டை சுத்தி 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 கூட கூடையா தூக்கிட்டு போய் விற்க வேண்டியதான். எல்லாம் எங்க போகும்? அந்நிய துணிகளை ஒதுக்குறதுனால. இது பத்தாது, அப்ப டாடா துணிகள் தான் அதிகமா விற்பனை ஆகும். அப்போ இந்த எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அண்ணா வர வேண்டி இருந்தது, ஒரு ஓபிசி உள்ள வர வேண்டியது இருந்தது, ஒரு பெரியார் உள்ள வர வேண்டி இருந்தது, ஒரு கருணாநிதி உள்ள வர வேண்டியது இருந்தது. இந்த நிலையை தான் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. இதுதான். அப்ப இவங்களெல்லாம் ஊழல் செய்யலாமா அப்படின்னா, ஊழல் செய்யறது செய்யல அப்படின்றதுல வந்து ஊழல் தான். ஆனால் யாரெல்லாம் அதற்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களாகவும், யாரெல்லாம் குற்றத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டவர்களாகவும், கொலையே செய்தாலும் முடியை எடுத்து விட்டால் போதும் அப்படின்ற அந்த மனுநீதி சட்டம் இன்றைக்கும் கூட தொடர்ந்து வெவ்வேறு வகைகளில் கடைபிடிக்கப்படுகிறது. ஒருவருக்கு தொடர்ச்சியாக விலக்களிக்கப்படுகிறது, ஒருவருக்கு தொடர்ச்சியாக தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். இன்றைக்கு அதானியின் பெயரால் நடத்தப்படும் இந்த பெரும் ஊழலை நாம் பேசியே ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த அதானியின் பெயரால் நடக்கும் ஊழலின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும். அது வரக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஒடுக்கப்படுகின்றன. மாநில கட்சிகள் குறிவைத்து இலக்காகப்படுகின்றன அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல. இப்ப நீங்க பேசும்போது ஸ்லோல மனுநீதி சட்டம் அப்படின்னு சொன்னீங்க. பாரம்பரியமாக சொத்து வைத்து கொள்ள இப்ப இந்திய அந்த மனுவாத சட்டம் அதன் அடிப்படையில் பாரம்பரியமாக சொத்து வைத்து கொள்ள லெஜிட்டிமேட் ரைட் இருக்கிற சாதிகள் அவர்கள் செய்கிற ஊழல் பெரும்பாலும் இந்த சுதந்திர இந்தியா அப்படின்னு கருதப்படுகிற வரலாற்றில் அந்த பாரம்பரியமாக சொத்து வைத்துக் கொள்ளும் உரிமை இருப்பவர்கள் பெரும்பாலும் தண்டிக்கப்படலை. இப்ப இந்த பக்கம் உதாரணம் சிதம்பரம் தீட்சிதர்கள். இப்ப இந்த பக்கம் சூத்திரன் சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்குது. இப்ப இந்த பைனரியை இப்போ நம்ம அப்ளை பண்ணி புரிஞ்சுக்க முடியுமா? ஆமா, யதார்த்தத்துல அதுதானே இருக்கு. அதான் சிதம்பரம் கோயில் உதாரணத்தை எடுத்துக்கங்க. தீட்சிதர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளை, தீட்சிதர்கள் செய்து கொண்டிருக்கும் ஊழல், தீட்சிதர்கள் செய்து கொண்டிருக்கும் முறைகேடு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ஆதாரம் அறநிலையத்துறையிட்ட இருக்கு. ஆனா இதை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியல. ஏன்னா அது அவங்க கோயிலாம். அவங்க காசு போட்டு கட்டினாங்களா? கிடையாது. அப்போ அவர்களுக்கு ஒரு நீதி. இப்ப இதே மாதிரி ஒரு கோயில் எடுத்துப்போம். ஒண்ணும் இல்லைங்க, கார்த்திக் கோபிநாத்னு ஒருத்தர் ஒரு கோயிலின் பேர்ல வசூல் வேட்டை நடத்தினாரு. சித்தாந்த ரீதியாக அவர் இந்துத்துவவாதி தான். ஆனா கார்த்திக் கோபிநாத்தை வந்து கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போக முடிஞ்சுச்சு. கார்த்திக் கோபிநாத்தை காப்பாற்றியது யார் அப்படின்றது ரெண்டாவது. ஆனா கார்த்திக் கோபிநாத்தை கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போய் நிப்பாட்டி இன்னைக்கு ஊரெல்லாம் பிராண்டிங் நடக்குது இல்ல, தீட்சிதர்களுக்கு அப்படி நடக்குதா? இல்லையே. அப்போ கொள்ளையில் லெஜிட்டிமேட்டாகவும் இல்லெஜிட்டிமேட்டாகவும் வகுத்து வைத்திருப்பது யார்? இந்த அதிகார வர்க்கம், இந்த பார்ப்பன பனியா அதிகார வர்க்கம் ஒரு வரையறை வைத்து டீக்ரிமினலைசிங் த பாலிடிக்ஸ் அப்படின்றதுதான் புனிதமாக பேசப்படுவது. ஊழல் ஒழிப்பு என்பது வந்து ஒரு கருத்தாக இருக்கலாமே தவிர அது ஒரு சித்தாந்தம் அல்ல. அது வந்து ஒரு பேசுவோர்ல அரசியல் உரையாடலுக்கு பயன்படலாமே தவிர அது வந்து சித்தாந்தம் அல்ல. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக எல்லா நாடுகள்லையும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் எல்லா மாநிலங்கள்லையும் அதுதான் பொருந்தும். இன்றைக்கும் லல்லு பிரசாத்துக்கு இருக்கக்கூடிய அன்பையும் நேசத்தையும் மோடிக்கு நம்மால் பீகாரில் பார்க்க முடியாது. நிதிஷின் மேல் இருக்கக்கூடிய பற்றுதலையும் பாசத்தையும் அமித்ஷாவின் பெயரால் அந்த பீகாரில் பார்க்க முடியாது. பீகார் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து பெரும் தலைவராக இவர் வளர்ந்திருக்கலாம், யார் யோகி ஆதித்யநாத் வளர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த மக்களின் மனதுக்கு நெருக்கமான தலைவராக இன்றைக்கும் முலாயம் சிங் யாதவும் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்ப ஏன் அப்படின்னா
மக்களுக்கு இது தெரிந்திருக்கிறது. அவர்கள் ஊழலின் காரணமாக ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அகிலேஷனுடைய தோல்விக்கும் மாயாவதியினுடைய தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனா ஊழல் என்பது பிரதானமான காரணம் அல்ல. ஊழல் என்பதால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழுந்திருக்காது. அதையும் தாண்டி ஆதரிக்கிறார்கள் என்றால் இவர்கள் ஏன் கட்டம் கட்டப்படுகிறார்கள் அப்படின்றது மக்களுக்கு புரிகிறது. அந்த புரிதலை தொடர்ந்து நாம பேசிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு மக்களுக்கும் புரிதல் இல்லாமல்லாம் இல்ல. ஆனா ஒரு பிராண்டிங், இதை வச்சுட்டு இந்தியா கூட்டணியை இது காலி பண்ணிடலாம், இதை வச்சுட்டு பார்லிமெண்ட் செஷனை முடிச்சிடலாம், இதை வச்சுட்டு அரசியலுடைய நகர்த்திடலாம், 2024க்கு இது அஜெண்டாவை செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டூலா இதை பயன்படுத்த பாக்குறாங்க. பீப்புள் ஆர் அவர். இப்ப அண்ணாமலை நாங்க ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் பிரசன்ட் பண்ணாத. என்ன கிளீன் பாலிடிக்ஸ்? நான் சொல்றேன், பங்காரு லட்சுமணன் ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கையில காசு வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல சார்ஜ். அவர் என்ன ஆனாரு? அதே நேரத்துல பங்காரு லட்சுமணன் அதே காலகட்டத்துல பங்காரு லட்சுமணன் யாரு? பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர் இல்லையா? அதே நேரத்துல திலீப் சிங் ஜூடியோ அப்படின்னு, ஆமா அவரு எஸ்சி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். பங்காரு லட்சுமணன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். திலீப் சிங் ஜூடியோ அப்படின்னு ஒருத்தர், 2 பேரும் பணம் பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. திலீப் சிங் ஜூடியோ அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துக்கு வந்துட்டாரு. நாடாளுமன்றத்துல ஒரு உறுப்பினராக வந்தார் 2014. ஆனா பங்காரு லட்சுமணன் என்ன ஆனாரு யாருக்காவது தெரியுமா? பங்காரு லட்சுமணன் 1 லட்சம் ரூபாய் சொன்னாரு. என்னது? கடுமையாக அவமானப்படுத்தப்பட்டேன். அவமானப்படுத்தப்பட்டேன்னு சொன்னாரு. யாரால அவமானப்படுத்தப்பட்டாரு? பாஜக சொந்த கட்சியாலே அவமானப்படுத்தப்பட்டாரு. அப்போ ஒரே கட்சிக்குள்ளேயே பங்காரு லட்சுமணனுக்கு ஒரு நீதியும் திலீப் சிங்குக்கு ஒரு நீதியும் வைத்திருக்கிறது பிஜேபி. இவங்க என்ன ஊழலை பத்தி பேசுறாங்க? அமித்ஷாவினுடைய பையனுக்கு பல நூற்றுக்கணக்கான கோடிகள் சொத்து அதிகரித்திருப்பது பற்றி வெளிப்படையாக எல்லாருக்கும் ரிப்போர்ட் இருக்கிறது. அதை பற்றி யாராவது பேசுறாங்களா? இன்றைக்கு இந்தியாவின் பெரும் ஊழலை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் பல்வேறு திட்டங்களை சிஏஜி அம்பலப்படுத்தி இருக்கிறது. இவங்க எதை பேசினாலும் இதுவும் மக்கள்கிட்ட போய் சேரும். இவங்க பொன்முடியை பற்றி பேசினால் அதானி வெளியே வருவார், இவங்க பொன்முடியை பத்தி பேசினா அமித்ஷா வெளியே வருவார், சிஏஜி வெளியே வரும். தொடர்ந்து இதுதான் அரசியல் உரையாடலாம் நடக்கும். ஊழலை மோனோபொலியாக்க பாக்குதா பாஜக? மொத்தமா நீங்க பிஎம் கேர்ஸ், தேர்தல் பத்திரம், இப்படியான விஷயங்களின் ஊடாக இப்ப பிஎம் கேர்ஸ்க்கு காசு வாங்குறாரு மோடி. அதுல வருது, அது கணக்காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிஎம் கேர்ஸுக்கு வர்ற காசு கணக்கு காட்ட முடியாது, தேர்தல் பத்திரத்துக்கு வர்ற காசுக்கு கணக்கு காட்ட முடியாது, ஒன்றிய அரசு வெள்ள நிவாரணமாக தர வேண்டிய தொகைக்கு கணக்கு காட்ட முடியாது, ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டிய வரி பங்கீட்டை பத்தி நம்ம வெளிப்படையான அறிக்கையை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு கணக்கு காட்ட முடியாது. இதுக்கெல்லாம் யாரும் வெள்ளை அறிக்கை கேட்க மாட்டாங்க. ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு எவ்வளவு வரி பங்கீடு செய்துன்றது வெள்ளை அறிக்கையை யாரும் இங்க தனியா கேட்க மாட்டாங்க. பட்ஜெட்ல பார்த்தா தெரிஞ்சுக்கிடும். அதே மானிய கோரிக்கையில பார்த்தா மாநில அரசுடைய வெள்ளை அறிக்கையும் அதுல இருந்தே எடுத்துக்கலாம், தனியாலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஏன் ஒன்றிய அரசு அப்படின்னா அது ஒரு தூரத்தில் இருக்கிறது, அதனால அது ஒரு புனித. இப்ப நம்ம எப்பயுமே என்னன்னா, இப்போ தூரத்து வெளிச்சம் கண்ணுக்கு அழகு, தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு, தூரமா இருக்கிறதுனால அது ஏதோ இது போல அப்படின்ற மாதிரி ஒரு புனித பிம்பம். ஸ்டேட் நல்ல ஸ்டேட்டு, கவர்மெண்ட் கெட்ட கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குது. இது மோனோபொலைசிங் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனக்குழுக்களின் இன உரிமைகள் தேசிய அரசியலில் இல்லாமல் மாநில உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகள் இதை ஒழிப்பது, மாநிலங்களை ஒழிப்பது, உரிமைகளை ஒழிப்பதனூடாக மாநிலங்களை ஒழிப்பது, மாநிலங்களை ஒழிப்பதன் மூலமாக மாநிலத்தினுடைய அரசுகளை அதிகாரம் அற்றதாக மாற்றுவது, ஆளுநர்களின் மூலமாக ஒரு பேரலான கவர்மெண்ட்டை நடத்துறது அப்படின்றதுதான் பிஜேபியினுடைய நீண்டகால செயல் திட்டம். அது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்தியா பல்வேறு மாநிலங்களாக இப்போது ஒருங்கிணைந்திருக்கிறது. மாநிலங்களாக அல்லாமல் இவை நிர்வாக அலகுகளாக மாற்றப்படும் அப்படின்றதுதான் பிஜேபி நீண்ட காலமாக யோசித்துக் கொண்டிருப்பது. அதுல ஒரு பார்ட் அண்ட் பார்சல் தான் மாநில அரசியல்வாதிகள்லாம் ஊழல்வாதிகள், மாநில கட்சிகள்லாம் ஊழல் கட்சிகள், தேசியவாத கட்சி ஆகிய நாங்கள் மட்டும்தான் நல்லவர்கள். நாங்க அங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், நாங்கள் அதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி நிறைய சப்ஜெக்ட் பேச வேண்டியது இருக்குது. நேர பற்றாக்குறை கருதி இதோட நம்ம நிறைவேற்றிக்கலாம். இந்த உரையாடல் மக்கள் மன்றத்திலையும் நிறைவாக நடக்கணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சொன்னதுனால அடிஷ்னலாக என்ரான்கிற நிறுவனம் மும்பையில் நீங்கள் அது என்ன பண்ணிச்சுன்னா, அவங்க பேலன்ஸ் ஷீட்லே நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதை சிங்கிள் விண்டோ சிஸ்டமாக நேராக 1 மார்க்கெட் 1 விண்டோ 1 ஊழல் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின. மக்களை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்லாதீங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா அந்த விண்டோல எல்லாரும் போய் கலந்துக்கலாம். பிஜேபி விண்டோ சிஸ்டம், பிஜேபி விண்டோ சிஸ்டமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய நூல்கள் இது தொடர்பாக வந்திருக்கிறது. மக்களும் அதை படிக்கணும். அடிமைத்தலையில் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. வை ஸ்கேம்ஸ் ஆர் ஹியர் டு ஸ்டே அப்படின்னு சொல்லி என்ராம் அவர்கள் எழுதின புத்தகம் இருக்குது, அதை குறித்து படிங்க. இன்னும் நிறைய புத்தகங்கள், இப்போ சாதியை, கரப்ஷன், இது குறித்து ஏராளமான ஆய்வுகள் வந்திருக்குது. இந்திய பெருமுதலாளிகளில் பெரும்பாலும்
பார்ப்பன பணியாக்கள் இருப்பது, பெரும்பான்மை மக்கள், பார்ப்பனர் அல்லாத மக்கள், ஏழைகளாக இருப்பது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அந்த ஊழல் தொடர்பான பிரச்சனையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கோரிக்கை. மக்கள் மன்றத்தில் வைப்போம், மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.